கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இதே வார்த்தை ஆங்கிலத்தில் he replied, why do you ask my name? it is beyond understanding அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் நம் தேவன் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அதிசயமானவருடைய ஞானமும் அறிவும் வல்லமையும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களாய் இருக்கிறத நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல எந்த போராட்டங்களுக்குள்ள நீங்க இருந்தாலும், இன்றைக்கு நீங்க அந்த அதிசயமானவரை நீங்கள் நம்பும்போது இதே அதிசயங்கள் உங்க வாழ்க்கையிலும் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஏசாயா 9:6 கூட நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப அவர் பேரே அதிசயம்னா, இன்றைக்கு அவர் எவ்வளவு தூரம் அதிசயங்களின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிசயங்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அது அதிசயமாகத்தான் இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்ம மீகால பார்க்கிறோம், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அப்போ இன்றைக்கு நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், எந்தெந்த காரியத்துல ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய ஞானமும் புத்தியும் வல்லமையும் உங்களுக்காக அந்த அற்புதத்தை, அதிசயத்தை, அது மனித மூளைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்காக அந்த அற்புதத்தை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 11:7 நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் யோபு கிட்ட கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய அந்தரங்க ஞானத்தை யார் ஆராய்ந்து பார்க்க முடியும்? ஏன்னா அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானமும் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே யோபுக்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அதே தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோன்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் எதற்காக நம்ம கூட இருக்கிறார்? அதிசயங்களை செய்யும்படித்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்பணும். ஏன்னா அவர் பேரே அதிசயங்கிறதுனால உங்க வாழ்க்கையில் அவர் செய்கிற எல்லாமே அதிசயமாகத்தான் இருக்கும். மற்ற மனிதர்களுக்கு நடக்கிறது போல நமக்கு நடக்காது. அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியங்கள் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாகத்தான் இருக்கும். இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான காரியங்களைத்தான் நம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இதே சூழல் தான் நான் பல காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறேன். அதாவது உலக மனிதர்கள் நம்மலாம் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருப்போம், இது இப்படிதான் நடக்கும், இது இந்த காரியம் இப்படி போய் இப்படி வந்து இப்படி நடக்கும்னு சொல்லி நாமவே ஒரு திட்டம் போட்டிருப்போம். ஆனா தேவன் செயல்படும் போது அது மகா பெரிய அதிசயமா இருக்குங்கிறத நிச்சயமா நாங்க எங்க வாழ்க்கையில உணர்ந்ததை போல நீங்களும் உணரக்கூடிய நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கிறது தான் சத்தியம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த போதில் அதுக்கு முந்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க கிரியேஷன், இப்படி தேவன் 6 நாட்களுக்குள்ளே வானம், பூமியில உள்ள அனைத்து சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டணும்னா எத்தனை மாதங்கள் ஆகுது, வருடக்கணக்கில் ஆகுது. இவ்வளோ ஒரு 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 சின்ன இடத்துல கட்டுற வீட்டுக்கு
அவ்வளோ நாட்கள் ஆகுது. ஆனா இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் அவைகளிலோ அத்தனை சிருஷ்டிகளையும் அவர் படைத்து முடிக்க 6 நாட்கள் ஆனது. எவ்வளோ பெரிய அதிசயமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த அதிசயமான தேவன் இன்றைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறபடியினால நம்ம வாழ்க்கையில குறைவுகள் என்பதற்கு இடமே இல்லை. நிச்சயமா உங்க வாழ்க்கையின் குறைவுகள் அத்தனையும் நீங்கள் நிறைவாகிறத நீங்க பார்ப்பீங்க. அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, செங்கடலை பிளந்தவர், வானத்திலிருந்து அவருடைய ஜனங்களுக்கு உணவை கொடுத்தவர், மன்னாவை கொடுத்தவர், எரிகோ மதில்களை ஒரே நொடிப்பொழுதுல நொறுங்கச் செய்தவர், எலியாவுக்காக வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினவர், அந்த சாரிபாத் விதவை வீட்டுல எண்ணெய் மாவு குறையாதபடி அற்புதத்தை செய்தவர், அங்கே சாத்ராக் மெஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து பாதுகாத்தவர், தானியேலுக்காக சிங்கங்களின் வாயை கட்டினவர், இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி இயற்கையை, கடலை அமைதிப்படுத்தினவர். இத்தனை பெரிய அதிசயங்களை செய்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய அதிசயம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி கொலோசேயர் 1:27 பார்க்கிறோம். இத்தனை பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீங்களோ நிச்சயமாக சீக்கிரமாக அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி உம் நாமம் அதிசயம். நீர் அதிசயமானவர். நீர் அதிசயமானவராய் இருக்கிறபடியினால உம்முடைய பிள்ளைகள், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயமானவைகளை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளையும் நீர் நிறைவாக்குகிற அதிசயங்களை நீர் செய்கிறீர் தகப்பனே. எல்லா குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காற்றையும் கடலையும் நீர் அதட்டி அமைதிப்படுத்துகிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.